Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல்ல கத்திரிக்காய் gothsu எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கத்திரிக்காய் gothsuவை நிறைய வெரைட்டில செய்யலாம். இன்னைக்கு நம்ம சுட்ட கத்திரிக்காய் gothsu எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சுட்ட கத்திரிக்காய் gothsu பொங்கலுக்கு, இட்லி, தோசை, அடைக்கெல்லாம் ரொம்பவே மேட்சிங்கா நல்லா இருக்கும். இப்போ இந்த சுட்ட கத்திரிக்காய் gothsu செய்யறதுக்கு வரி கத்திரிக்காயை ஃப்ளேமில் இது மாதிரி வச்சு நல்லா சுட்டுக்கலாம். இந்த சுட்ட கத்திரிக்காய் gothsuக்கு எந்த வகையான கத்திரிக்காய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கும்பகோணம் பச்சை கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் தோல் திக்காக இருக்கிறதுனால சுடுறதுக்கு லேட் ஆகும். மற்றபடி எந்த கத்திரிக்காய் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயோட எல்லா பக்கமும் வேகிற மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு அதோட தோல் இது மாதிரி நல்லா கருப்பாகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே 3 கத்திரிக்காவை இது மாதிரி சுட்டு வச்சுருக்கேன். இப்போ இதோட தோலெல்லாம் தண்ணியில் கையை நனைச்சிட்டு உரிச்சு எடுத்துடலாம். அப்பப்போ கையை தண்ணியில் நனைச்சிட்டு தோலை இது மாதிரி நீட்டாக உரிச்சு எடுத்துடலாம். கத்திரிக்காவை இது மாதிரி சுட்டு வைக்காமல் தண்ணியில் வேக வச்சு தோலை உரிச்சிட்டும் நம்ம செய்யலாம். பட் டேஸ்ட் ரெண்டுத்துக்கும் டிஃபர் ஆகும். தோலெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது கத்திரிக்காயோட காம்பை நீக்கிட்டு அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுட்ட கத்திரிக்காயை மேஷ் பண்ணாமல் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் gothsuக்கு கொஞ்சமாக புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் 3 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு புளி சரியாக இருக்கும். அடுத்து வாணலில் 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு சிவந்ததும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். gothsuக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அடுத்து வாசனைக்காக ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 நாட்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் gothsuக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற சுட்ட கத்திரிக்காய் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் மசாலாவோட நல்லா கலந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த gothsuக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற gothsu பொடியிலேருந்து சின்ன ஸ்பூனால் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த gothsu பொடி எப்படி செய்யறதுன்றதை ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். வாணலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து அது நல்லா செவந்ததும் அது கூட 1 கை அளவுக்கு தனியாவும் 10 காஞ்ச மிளகாவும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா gothsu பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். gothsu பொடி சேர்த்ததுமே கொஞ்சம் திக்காகிடும். தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சுவையான சுட்ட கத்திரிக்காய் gothsu ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். கத்திரிக்காய் gothsu இந்த பதத்தில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு சுவையான சுட்ட கத்திரிக்காய் gothsu ரெடி ஆகிடுச்சு. இதை தோசைக்கு வச்சு சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஈஸியான சுட்ட கத்திரிக்காய் gothsu உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.